அவனுடைய இரக்கத்தினால் வருகிற 21ஆம் தேதி ஆஸ்திரேலியா போக கர்த்தர் கிருபை செய்கிறார். தேங்க்யூ ஸோ மச். கை தட்டினவர்களை ஆசீர்வதிக்கிறேன், தட்டாதவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ 10 days மீட்டிங்காக நான் போகிறேன். நமக்கு இங்கே நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. தே ரெக்வஸ்டட் ஃபார் சம் அதர் டேட், பட் நமக்கு டைம் இல்லை. ஒரு 10 days மாத்திரம்தான். திரும்ப வர கர்த்தர் கிருபை செய்கிறார். பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வருகிற மாதம் பைபிள் ஸ்கூல் தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை தொடங்குகிறது. அதில் எல்லாமே அட்மிஷன் மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு ஒரு 4-5 சீட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. சேர விரும்புகிறவர்கள் உடனே சேரலாம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் ஓகே, மறந்துட வேண்டாம். நவம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. 19th இதே இடத்துல. அடுத்த மாதம் இதே போல் இன்னொரு செலிப்ரேஷன் இருக்கும். ஒரு விசேஷித்த விருந்தினர் வருவார், நானும் இருப்பேன். எனக்கு கிராஜுவேஷன் அல்லவா. ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் தயவு செய்து மறக்காமல் ஜாக்லின் சிஸ்டர்கிட்ட உங்களுடைய நேமை கொடுத்துருங்க. அவங்க உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. ஏசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ரைட். இன்றைய தியானத்திற்காய் ஒரு வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். Deuteronomy chapter 25 verse 19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அமலேக்கியனை அழிக்காமல் விட்டு விடாதே. இந்த அமலேக்கியனை வானத்தின் கீழே அவனுடைய பேரே இராதபடிக்கு, அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழித்து போடு. இஸ்ரவேலனே, அமலேக்கியன் என்னுடைய பேரை அழித்து விடு. இந்த அமலேக்கியனை நீ அழிக்காவிட்டால் இந்த அமலேக்கியன் உன்னை அழித்து விடுவான். இந்த அமலேக்கிய ஆவி ஒரு பொல்லாத ஆவி. இந்த அமலேக்கியன் உன்னை கெடுப்பான், உன் வாழ்வை கெடுப்பான். இஸ்ரவேலே, உன் சமஸ்த சபையை கெடுப்பான், உன் குடும்பத்தை கெடுப்பான், உன்னுடைய பொருளாதாரத்தை கெடுப்பான், உன்னுடைய முன்னேற்றத்தை கெடுப்பான். அமலேக்கியன் என்பது ஒரு பொல்லாத சத்ரு. இந்த அமலேக்கியனை வானத்தின் கீழே அவன் பேரை இல்லாதபடிக்கு அழித்து போடு. அப்படி என்றால் அமலேக்கியன் என்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது, அந்த சத்ருவே இருக்கக்கூடாது, அந்த போராட்டமே இருக்கக்கூடாது, அந்த பலவீனமே இருக்கக்கூடாது, அந்த நெருக்கமே இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற, உங்களை பின்தொடர்கிற, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற, உங்களுக்கு எதிராக இருக்கிற, உங்களுக்கு மேலே ஓங்கி நிற்கிற எந்த அமலேக்கிய ஆவி உங்களை மேற்கொள்ளுகிறதோ இந்த மாலையில கர்த்தர் சொல்கிறார், அதன் பேர் கூட இராதபடி கர்த்தர் அழித்து போடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஆண்டவர் அமலேக்கியருக்கு விரோதமாக செயல்பட்டார். இன்னொரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். ஏன் அப்படி ஆண்டவர் அவ்வளவு தூரத்துக்கு எழும்பினார் என்றால், உபாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, வாசியுங்கள் 18, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனரெல்லாம் வெட்டின, உன்னை கடந்த காலத்திலே உன்னை விரோதமாய் செயல்பட்டவன், உனக்குண்டான ஆசீர்வாதத்தை கெடுத்தவன், உனக்குண்டான நன்மைகளை தடுத்தவன், உனக்கு எதிராய் எழும்பினவன், உன் பிரயாணத்துக்கு விரோதமாய் எழும்பினவன், உன் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் எழும்பினவன், நீ தரிசனத்தை நோக்கி ஓடுகிறாய், கானானை நோக்கி ஓடுகிறாய், ஆனால் எதிராய் செயல்பட்டவன். ஆகையினால அந்த ஆண்டவர் அதை நினைத்து பார்த்து சொல்லுகிறார், ஏய் இஸ்ரவேலே, விட்டுறாத, அமலேக்கியனை விட்டுறாத, இந்த சத்ருவை நீ விட்டு விடாதே, இந்த பொல்லாத சத்ருவை விட்டு விடாத. எந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறான்? கோர்ட் கேஸா? எந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறான்? வியாதியா? எந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் எழும்புகிறான்? பொல்லாத சத்ருவா? எந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் எழும்புகிறான்? மாந்திரிகமா? எந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறான்? அது ஒரு பில்லி சூனியமா? எந்த அமலேக்கிய ஆவி உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது? வீட்டுக்குள்ளே எழும்புகிற ஒரு போராட்டத்தின் ஆவியா? ஒரு பலவீனத்தின் ஆவியா? ஒரு சத்ருவா? ஒரு வன்கண்ணா? ஒரு எரிச்சலா? ஒரு பொறாமையா? எந்த அமலேக்கிய ஆவி உனக்கு எதிராய் எழும்பி நின்று நீ போகிற முன்னேறி போகக்கூடாதபடிக்கு உனக்கு எதிராய்
உன்னை அழிக்க, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்த, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்த, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கின எந்த அமலேக்கி ஆவி உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது, கொஞ்சம் கண்ணுக்கு முன்ன கொண்டு வா மகனே, கொஞ்சம் கண்களுக்கு முன்னே கொண்டு வா. இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ளாக அந்த அமலேக்கியனை சங்காரம் பண்ணி நிர்மூலமாக்கி ஜெயமெடுத்து இந்த காம்பவுண்டை விட்டு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செல்ல கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை வாய்களை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நாமத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கே தெரியாத ஒரு பின்தொடர்கிற ஒரு அமலேக்கி ஆவி இன்றைக்கு இதுவரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்த ஒரு அமலேக்கி ஆவியா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய தன்மை என்ன வேகமாய் காண்பித்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 17:8. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து திடீரென்று எழும்புவார்கள். சடனா வீட்டுக்குள்ள வியாதி வரும், சடனா ஒரு பலவீனம் வரும். நல்லா போயிட்டு இருக்கிற இஸ்ரவேல் திடீரென்று எழும்புவார்கள். சொல்லிட்டு வரமாட்டான், சொல்லாம வருவான். எதிர்பார்க்கிற நேரத்தில் வந்து நிற்கும் பிரச்சனை. எதிர்பார்க்கிற நேரத்தில் இந்த போராட்டம் வராது. எத்தனை பிரச்சனை உனக்கு விரோதமா எதிர்பார்க்காத நேரத்தில் வருது, எதிர்பார்த்தா வருது. அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட், அன்எக்ஸ்பெக்டட் சடனா எழும்புகிறான். எப்போ எழும்புவான் என்று தெரியாது. நல்லா போயிட்டு இருக்கும் குடும்ப வாழ்க்கை, நல்லா போயிட்டு இருக்கும் உன்னுடைய வேலை வாழ்க்கை, நல்லா போயிட்டு இருக்கும் பொருளாதார வாழ்க்கை, நல்லா போயிட்டு இருக்கும் ஊழியம், நல்லா போய் கொண்டிருக்கும் உன்னுடைய தொழில், நல்லா போய் கொண்டிருக்கும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை பிரயாணங்கள். சடனா எழும்புவான். திடீரென்று எழுப்பி நிற்கிற ஒரு சத்துரு. எத்தனை சத்துரு உனக்கு விரோதமாய் திடீரென்று எழுப்பி நிற்கிறது இருக்கிறான். சடனா இந்த பிரச்சனை வரும். 1,00,000 காலி பண்ணிடும், சில ஆயிரங்கள் திருடி விட்டு போய்விடும். அதுதான் ஒரு அமலேக்கி ஆவியினுடைய தந்திரம். சடனா எழும்புகிறான், ரெவிதீமிலே எழும்புகிறான், யுத்தம் பண்ணுகிறான். 9ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, இந்த பொல்லாத சத்துருவை முறிக்கிறதற்கு கர்த்தர் மோசேக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். டைம் இல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போறேன். இந்த பொல்லாத சத்துருவை முறிக்கிறதற்கு அவனுக்கு என்ன செய்கிறான், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சத்துருவை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் சும்மா நீ மேற்கொள்ள முடியாது யோசுவா, நீ மலைக்கு போனால் தான் மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ மலை உச்சிக்கு போனால் தான் மேற்கொள்ள முடியும். ஒருவேளை இடம் இல்லைன்னா பின்னால் உட்கார வச்சிருங்க. நீ மலை உச்சிக்கு போனால் தான் மேற்கொள்ள முடியும். ஆகையினாலே மோசே, நீ மலை உச்சிக்கு கடந்து போ. நீ மலை உச்சிக்கு போனால் தான் மேற்கொள்ள. மலை என்பது ஜெபம், மலை என்பது ஜெபம், மலை என்பது ஜெபம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். தாமதமா வருகிறவர்கள் பின்னால் உட்காந்துக்கோங்க. இங்க கேட்கறவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கக்கூடாது. மலை என்பது ஒரு ஜெப வாழ்க்கை, மலை என்பது மருதுபம். இந்த சத்துருவை நீ மேற்கொள்ளனா, நீ தேவ சமூகத்துக்கு வந்தாதான், மலைக்கு வந்தாதான், உட்கார்ந்தாதான், முழங்கால் போட்டாதான், உபவாசம் போட்டாதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆகையினால மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிளான் கொடுக்கிறார். மலை உச்சிக்கு வா, ஆனா தனியா வராத, ஒரு டீமா வா, 2 பேரை கூட்டிட்டு வா. நீ தனியா வந்தா இந்த அமெரிக்காவை மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ ஒரு டீமா வந்தினா உனக்கு வலதுபுறம் ஒரு சப்போர்ட், இடதுபுறம் ஒரு பிரேயர் சப்போர்ட், வலதுபுறம் ஒரு குத்து சொல்ல மாட்டீங்களே, வலதுபுறம் ஒலிவ மரம், இடதுபுறம் ஒரு ஒலிவ மரம், 2 ஒலிவ மரத்தை கூட்டிட்டு வா. நீ மலை உச்சிக்கு வா, நான் அந்த சத்துருவை ஜெயிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ தனியா வந்தீனா அந்த சத்துரு உன்னால மேற்கொள்ள முடியாது. இது ஒரு மோசமான சத்துரு. நீ விழுந்து போவ, நீ போராட்டத்துல நிப்ப. சடனா எழும்புகிற சத்துரு. நல்லதான் போயிட்டு இருந்துச்சு, நல்லதான் ஜெப வாழ்க்கை, நல்லதான் வேத தியானம், நல்லதான் பரிசுத்த வாழ்க்கை. திடீர்னு எழும்புகிற ஒரு சத்துரு. நல்லா போயிட்டு இருக்கும் பிசினஸ், அன்எக்ஸ்பெக்டட் சடனா எழும்புகிற சத்துரு. எத்தனை சத்துரு உன் வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்துல திடீரென்று நுழைந்த ஒரு அமெரிக்க ஆவி சத்துரு. ஆனா கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார், நல்லா போயிட்டு இருக்கோம், சடனா ஒரு டிஸ்ட்ராக்ஷன், சடனா ஒரு இழப்பு, எதிர்பாராத ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒரு போராட்டம். God said, ஏய் மோசே, நீ மலை உச்சிக்கு வா. நீ மலை உச்சிக்கு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். நீ என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்திலே காத்திரு, என் சமூகத்திலே விழித்திரு, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். தனியா இல்ல, ஒரு டீமா வா. 2 ஒலிவ மரத்தை அழைத்துக் கொண்டு வா. ஒன்று ஆரோனை அழைத்துக் கொண்டு வா, இன்னொன்று ஊரை அழைத்துக் கொண்டு வா. 2 பேர் அழைத்துக் கொண்டு வா. நீ மலை உச்சியில் நில்லு. நின்னா மட்டும் போதாது, உன் கைய வானத்துக்கு நேராக உயர்த்தினால் உனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். நின்னா மட்டும் போதாது, உன் கையை சிங்காசனத்துக்கு நேராய், உன் கையை பரலோகத்துக்கு நேராய், உன் கை மனுஷனுக்கு நேராய் நீட்டுகிறதற்கு இந்த கைகள் அழைக்கப்படல. 5 10க்கு எவன்டி கேட்கிறதற்கு இந்த கை அழைக்கப்படல. இந்த கை சிங்காசனத்துக்கு நேராக. விசுவாசித்த வாய்களை விரிவாய் திறவகனே, இந்த மாதம் எந்த அமெரிக்க ஆவி உனக்கு எழும்ப நினைக்கிறானோ அவனை சத்துருவை சங்காரம் பண்ணுவாராக. உன்னை பின்தொடர்கிற அமெரிக்கரை
மலை உச்சிக்கு வா, உன் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டு, உன் கைகள் தளரும். நீ ஒரு மனுஷன் தானே, நீ ஒரு மாம்சம் தானே. எல்லா நேரமும் உனக்கு ஜெபம் இருக்குன்னு தெரியாது, எல்லா நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் நல்லா ஜெபிப்பா, ஒரு நாள் நல்லா ஜெபிக்க முடியாது. ஒரு நாள் நல்லா வேத தியானமா இருப்பா, ஒரு நாள் பைபிளை திறக்கிற சோர்வுகள் இருக்கும். ஆனா உனக்கு ஒரு சப்போர்ட் தேவை. 2 தூதனை உனக்கு அனுப்புகிறேன், 2 தூதனை உனக்கு அனுப்புகிறேன். அந்த 2 ஒலிவ மரத்தை அழைத்துக் கொண்டு வா. உன் கைகள் தளரும் பொழுது அந்த 2 பேர் உன் கை பிடிப்பார்கள். கிருபை பெற்றவனுடைய கையை பிடிக்கிறது ஒரு பாக்கியம். இருந்தாலும் ஒரு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கிருபை பெற்றவனுடைய கையை பிடிக்கிறது ஒரு பாக்கியம். கிருபை பெற்றவனுடைய கை பிடிக்கிறது பாக்கியம். தேவனை முகமுகமாய் சந்திக்கிற கிருபை பெற்றவனுடைய கைகளை தாங்குவது பாக்கியம். தேவனை தரிசிக்கிற கிருபை பெற்றவனுடைய கரத்தை பிடிக்கிறது பாக்கியம். ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுடைய கரத்தை தாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் உன்னை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆரோன் மோசேயினுடைய கைகளை தாங்குகிறான், இன்னொருத்தர் ஊர் மோசேயின் கைகளை தாங்குகிறான். தேவ தூதர்களை போல் 2 பேர் தாங்குகிறார்கள். ஏன்? அமலேக்கியனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 சப்போர்ட் தேவை, 2 ஒலிவ மரம் தேவை, உனக்காய் இணைந்து ஜெபிக்கிற கூட்டம் தேவை. நீ தனியா ஓடினா உன்னால ஜெயிக்க முடியாது, உனக்கு ஒரு சப்போர்ட் தேவை. இன்றைக்கு என் தேவன் சொல்கிறார், மகனே மகளே, தனியா வந்திருக்கிறாயா? என் தேவன் இன்றைக்கு இத்தனை சப்போர்ட் உன் பக்கத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபம் வரக்கூடிய மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறதை உன் கண்கள் காண்பதாக காண்பதாக காண்பதாக. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். எல்லா அமலேக்கிய ஆவியை கர்த்தர் முடிப்பாராக. எதிர்பாராமல் வந்த சோதனைக்கு ஒரு முடிவு கட்டுகிறார், எதிர்பாராமல் வந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுகிறார், எதிர்பாராமல் பின்தொடர்கிற சத்துருக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். எதிர்பாராமல் உன்னை பின்தொடர்கிற சத்துருக்கு இப்பொழுது ஒரு முடிவு கட்டும்படிக்கு விசுவாசித்த வாய்களை விரிவாய் திறமகனே திறமகனே திறமகனே. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இது போக 3வது ஒரு பிளான் கர்த்தர் சொல்றார். ஏய் யோசுவா, எழும்பு, நீ போய் யுத்தம் பண்ணு. நீ அங்க யுத்தம் பண்ணுவ, நாங்க இங்க கையை நீட்டுவோம், நம்ம கையை வானத்துக்கு நேரா நீட்டுவோம். இந்த மாசம் கர்த்தர் தூதர்களை அனுப்பி உனக்காய் யுத்தம் பண்ணுவார். விசுவாசித்தால் போதாது 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 போதாது. எனக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நான் ஜஸ்ட் கையை வானத்துக்கு நேரா மட்டும் தான் தூக்குவேன், சிங்காசனத்தை மட்டும் தான் பார்ப்பேன். யுத்தம் கர்த்தருடையதா இருப்பதாக, யுத்தம் கர்த்தருடையதா இருப்பதாக. யெகோவா நிசி வெற்றி தர தேவன் என் பட்சமா இருப்பாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது மகளே. ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஜெபிக்க கூடாதபடி கொலை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் முறிப்பாராக முறிப்பாராக முறிப்பாராக. இந்த அபிஷேகம் போதாது, சத்தமிட்டு கூப்பிடுங்க, தொண்டை எக்காலமாய் மாறட்டும். எல்லா அமலேக்கிய ஆவியை கர்த்தர் முறிப்பாராக. உன்னை பின்தொடர்ந்து ஒரு வாழ்க்கையை கெடுத்த, குடும்பத்தை கெடுத்த, உன் சரீரத்துக்கு வேணும்னா சத்தமிட்டு கையை உயர்த்தி கர்த்தரை காட்டு. பேசுகிற ஒரு மனிதன் ஆவியானவர் சத்தமிட்டு கூப்பிடுவாங்க. கர்த்தருக்கு நேர கைகளை உயர்த்தி காட்டு. எல்லா அமலேக்கிய ஆவிகளை கர்த்தர் முறிப்பாராக முறிப்பாராக முறிப்பாராக. நீ கைகளை உயர்த்தும் பொழுது வானாதி வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உன் கரத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போவதாக. நீ கை இங்கே உயர்த்துகிறாய், உன் வீட்டுக்கு முன்பதாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உனக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் வீட்டு வாசலிலே வெற்றி கொடி, ஜெயக்கொடி, சிலுவையின் கொடி நாட்டப்படுகிறது. நீ தோல்வி காண மாட்டாய், ஜெயம் எடுப்பாய். போதாது போதாது, சத்தம் பத்தல, சத்தமிட்டு கூப்பிடுங்க. எல்லா பலவீனங்களை கர்த்தர் முடிக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறத பார்க்கிறேன். உன் பலவீனங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டு வருகிறார். எல்லா பலவீனத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும். உன் எலும்புக்குள்ள ஒரு அக்கினி, உன் நரம்புக்குள்ள ஒரு அக்கினி, உங்க மூட்டுக்குள்ள ஒரு அக்கினி, உங்க ஜாயின்ஸ்ல ஒரு அக்கினி பாய்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இந்த அமலேக்கிய ஆவியை முறிக்கிற ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நீ ஜஸ்ட் கையெல்லாம் நீட்டுகிறார். வெளியே உனக்காய் உருவின பட்டயத்தோடு திறக்கூட்ட ஜனங்களை கர்த்தர், திறம் தூதர்களை கர்த்தர் அனுப்பி உனக்காய் யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். வேண்டும் என்று சொன்னால் சத்தமிட்டு கூப்பிடுங்க. இந்த மாசம் கர்த்தர் உனக்காய் ஜெயம் கொடுப்பாராக. கடந்த காலத்தின் தோல்விகள் எல்லாம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைப்பாராக. ஏய் அமலேக்கிய ஆவியே, என் கர்த்தர் உன்னை முறிப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்கள். எல்லா அமலேக்கிய ஆவிகளை கர்த்தர் முறிப்பாராக. எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் சடனா எழும்பினானோ அவன் கை முறிக்கப்படட்டும். ஆமென். நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுப்பாராக. எல்லா சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஒரு விடுதலை 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 உண்டாக. 2வது எண்ணாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், Numbers chapter 6 verse 33. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். verse 34, 6:34.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். மீதியானியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனா கூட சேர்ந்துக்கிறது அமலேக்கியர்களும் கிழக்கத்தி புத்திரரும். வேதம் சொல்கிறது கடற்கரை மணலை போல சத்துருக்கள் இருந்தார்களாம். எப்படி சத்துருக்கள்? கடற்கரை மணலை போல. அப்படின்னா இஸ்ரவேலர்களால ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு போராட்டம். கடற்கரை மணலை போல சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்கள். கிதியோன் ஒரு ஆண்டவர் அவர் சொன்னார், நீ கடற்கரை மணலை போல இருக்கிறாய். ஆனா என் தேவன் கிதியோனுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? இவன் சத்துருக்கள் கடற்கரை மணலை போல இருந்தாலும் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அவனை முறியடிப்பார். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பேன் நான் சொல்றேன். நீ அம்புலி மாமா கதை கேட்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு செகண்ட்ல கத்தர் மறைந்து போகப்படுவார். இப்படி சொன்னதான் புரியுமா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு செகண்ட்ல கத்தர் மறைய பண்ணுவார். சொல்லுங்க, ஒரு செகண்ட். சத்தமா சொல்லுங்களேன். அந்த ஒரு செகண்ட் தான் அடுத்த 30 நாள் நீ பார்ப்பார். இவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு செகண்ட்ல கத்தர் முடிப்பார். அல்லேலூயா. திரளாயிரு கடற்கரை மணலை போல சத்துருக்கள் பெருகி நிற்கிறார்கள். அவங்கள கிதியோனுக்கே ஒரு பயம் இருக்கு. அவனே ஒரு பயந்து தான் இருக்கிறான். ஆனா கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு விளங்க பண்ணி காண்பித்து சத்துருக்களுடைய பாளையத்திலிருந்து ஒரு சொப்பனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அதை குறித்து நான் எடுக்க நினைக்கல, அவன் நினைப்பூட்டுகிறார். எப்படி தெரியுமா? போய் சத்துருடைய பாளையத்துக்கு போ, உனக்கு அடையாளத்தை காட்டுவேங்கிறார். நம்ம சத்துருடைய பாளையத்துக்குள்ளே போகும்போது திரள் கூட்டமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு நடுவில் ஒருவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அவன் சொன்னான், டேய் ஒரு சொப்பனம் கண்டா. என்னடா சொப்பனம் கண்ட? ஒரு வானத்திலிருந்து ஒரு அப்பம் மேலிருந்து உருண்டு 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 வந்து நம்ம கூடாரத்தின் மேல விழுந்து அத்தனையும் நாசம் பண்ணி போட்டுச்சு. ஒரு அப்பம் வானத்திலிருந்து உருண்டு வந்ததா? யாரா அந்த அப்பம்? அந்த அப்பம் ஜீவ அப்பம். ஜீவ அப்பம். புரிந்தால் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரலோக அப்பம். அப்பம் என்பது ஐஸ்வர்யவான் புசிக்கிற ஆகாரம். வார்கோதுமை அப்பம் என்பது ஏழை புசிக்கிற ஆகாரம். ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், ஐஸ்வர்யம் உள்ள ராஜா. புரிந்தால் ஒரு ஆமென். உன் தரித்திரத்தை முறிக்கிறவர், உன் கையில காசு தங்காத தரித்திரத்தை முறிக்கிறவர், உனக்குள்ள இருக்கிற தரித்திரத்தை எரிக்கிறவர், அடைக்க வேண்டிய கடன்களை அடைத்து தீர்க்கிறவர், கடன் இல்லாத வாழ்வை கொடுக்கிறவர், வாரியை இறைப்பான் ஏழை கொடுத்த நீதி மகிமை என்னப்பட்டது? கொம்பு உயர்த்தப்பட்டது. இந்த ராத்திரி உங்க கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. எனக்கு தெரியல, ஆவியானவர் சொல்கிறார், அத்தனை கையை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். விசுவாசித்தால் இன்னைக்கு கையை நீட்டதான் போறோம். என் 10 விரலும் அபிஷேகப்பட்ட விரல்களாய் மாறுவதாக. சொல்ல மாட்டீங்களே, இந்த 10 விரல எந்த தரித்திரமும் ஒட்டக்கூடாது. கையை நீட்டி கத்தத்தை காட்டி சொல்லுங்க, என் 10 விரல எந்த தரித்திரமும் ஒட்டக்கூடாது. கையில காசு தங்காத தரித்திரங்கள் முறிக்கப்படக்கூடாது. யாருக்கு 5க்கு 10க்கு நான் நிற்க கூடாது. யாருக்கும் 5க்கு 10க்கு நான் நிற்க கூடாது. என் கைகளை போர்க்க விரல்கள் யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தாவை என் 10 விரல்களை அபிஷேகம் பண்ணுவீராக ராஜா. ஆண்டவர் எடுக்க எடுக்க சுரக்கிற கையா இருப்பதாக. ஆண்டவர் எடுக்க எடுக்க சுரக்கிற கையா இருப்பதாக. சாரிபாத் வீட்டுக்குள்ளே அவள் எடுக்க எடுக்க பானையில மா குறையல, கலசத்துல என்ன குறையல, அப்படிதான் கர்த்தர் நிரப்பி வைத்தார். எடுக்க எடுக்க பெருகுது. ஒரு குடம் என்ன எல்லா காலி குறைகளை கர்த்தர் நிரப்பும்படி தலைகளை மாற்றுவார் என்றால் உன் கையில் எடுக்கிற காரியம் எல்லாம் ஜெயமா இருப்பதாக. நீ எடுக்கிற குடம் பல காலி குடங்களை நிரப்பும்படி கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் திறவகனே, உன் கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. உன் கரங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. 10 விரல்களும் அபிஷேகப்பட்ட விரல்களை மாறுவதாக. தரித்திரம் ஒட்டக்கூடாது. உன் கை மேல இருக்கிற சாபத்தை முறிப்பாராக. சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தூதனை தரிசனத்தில் காண்பிக்கிறார். ஒரு பெரிய தூதன் இறங்கி வருகிறார். உரிமையின பட்டயத்தோடு இறங்கி வருகிறார். உன் கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக. இப்பொழுது அந்த பினான்சியல் பாண்டேஜ் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உன் கைகளை கட்டி வைத்திருக்கிற சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். இந்த அபிஷேகம் போதாது. சத்தமிட்டு கூப்பிடு. தொண்டை எக்காலமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் என் 10 விரல் மேல இருக்கிற சாபத்தை நீட்டி கத்தட்டை காட்டு மகனே, காட்டு மகனே. நீ தரிசன கூடாரத்துக்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறார். என் கர்த்தர் வெறுமை விடவே மாட்டார். போதாது இந்த அபிஷேகம், போதாது இந்த வல்லமை. இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி பாயட்டும். உன் கைகளை ஆசீர்வதிப்பாராக. 10 விரல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன் 10 விரல்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. உன் 10 விரல்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. அடுத்த 30 நாள் நீ இந்த அற்புதத்தை காண்பாய். இயேசுவின் நாமத்தில் காண வேண்டும் என்று விசுவாசித்தால் சத்தமிட்டு கூப்பிடு. ஒரு அக்கினி இறங்கி வருகிறதை காண்கிறேன். உன் கையை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள், உன் கைகளை கட்டி வைத்திருக்கிற இருள், உன் உள்ளங்கையை வரைந்து வைத்த கர்த்தர் சொல்கிறார், உன் கையை அவர் கை தொடர வரைக்கும் நீ கையை கீழே இறக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஷோல்டர் பெயின்ல மாறுவதாக. உன் நெக் பெயின்ல மாறுவதாக. கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டுகிறாய். மனுஷனுக்கு நேராக அல்ல, உன்னை உருவாக்கினவருக்கு நேராய், உன்னை பேர் சொல்லி அழைத்தவருக்கு நேராய், உன்னை முன்குறித்தவருக்கு நேராய், உன்னை அபிஷேகம் பண்ணினவருக்கு நேராக நீட்டுகிறாய். உன்னை கர்த்தர் விட மாட்டார். பெற்றுக்கொள்.
செழிக்கணும். விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் திறவனே. நீ தொட்டா துளிர்க்கணும், நட்டா செழிக்கணும். உனக்கு நியாயமா வர வேண்டிய டாக்குமெண்ட் கைக்கு வரட்டும். உனக்கு நியாயமா வர வேண்டிய பணம் கைக்கு வரட்டும். உனக்கு நியாயமா வர வேண்டிய எல்லாத்தையும் சுதந்திரிப்பாய். உன் கை சுதந்திரிக்கிற கை, உன் கை எடுக்கிற கை. அந்த காலத்தில் விதைச்சாலும் 100 மடங்கு பலனை எடுக்கிற கை. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீ சும்மா இருப்ப, பாப்ப வானத்திலிருந்து ஒரு அப்பம் உருண்டு வருது. ஒரு அப்பம் எனக்காக வருது. என் பரலோக அப்பம், என் பரலோக அப்பம், பரலோக வார்த்தை, என் பரலோக கிறிஸ்து, என் மணவாளன், என் நேசர், என் காதலர், என் துணையாளர், கேட்கல என் ஒப்பற்ற செல்வம், என் நாடி துடிப்பு எனக்காக இறங்கி வராரு. அவரே இறங்கி வராரு. சத்துருடைய கூடாரங்களை சங்காரம் பண்ணி போடுறாரு. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறாரு. சொல்ல மாட்டீங்களே, இந்த அமலேக்கிய ஆவி கர்த்தரே இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. கர்த்தரே இறங்கி ஒரு அற்புதம் செய்வாரு. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே, கர்த்தர் உனக்கு இருக்கிறார். என் தேவன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. சத்துருவின் மேல் ஜெயம் எடுப்பாயாக. அமலேக்கியர்களை முறியப்பா. அமலேக்கிய ஆவிகள் எரிக்கப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வரிமளித்து செய்ததை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் சவுல், நீ போ, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம அந்த சத்துருடைய புருஷரை, ஸ்திரீகளை, பிள்ளைகளை, குழந்தைகளை, மாடுகளை, ஆடுகளை, ஒட்டகங்களை, கழுதைகளை கொண்டு போன கடவா. ஒன்னு விட்டா, ஒரு கேப் விட்டா உள்ள பூந்துரும். புரிஞ்சா ஸ்தோத்திரம். ஒரு சின்ன துவாரம் இருந்தா போதும், குடும்பத்தை 2 ஆக்கிரும் பிசாசு. ஸ்மால் ஹோல் சேட்டன் கேன் ஈஸிலி என்டர். புரிஞ்சா ஸ்தோத்திரம். உன் சிந்தைக்கு ஒரு சின்ன ஹோல் இருந்தா போதும், சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். அல்லேலூயா. உன் மைண்டை கெடுப்போம், சிந்தையை கெடுப்போம், கண்ணை கெடுப்போம், வாழ்க்கையை கெடுப்போம். இருக்கீங்களா இல்லையா? அமலேக்கியனுடைய ஒன்னையும் வச்சிடாத. ஒரு ஆடு தொற்றாத, ஒரு மாடு தொற்றாத, ஒரு காளையை தொற்றாத, ஒரு ஒட்டகத்தை தொற்றாத. எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு சவுல். நீ உன் மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிற, உன் மேல அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி இருக்கிற. இந்த தைலம் அந்த அபிஷேகம் சொல்ல மாட்டீங்களா? அமலேக்கியனை அழிக்கிற ஒரு அபிஷேகத்தை நான் உனக்கு தருகிறேன். ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டாத. உன்கிட்ட ஒரு சுயமோ இச்சையோ எழும்பிச்சுன்னா அந்த அமலேக்கியாவை உன்னை மேற்கொண்டுரும். உனக்கு விரோதமாய் சுயமோ இச்சையோ எழும்பினால் அமலேக்கியாவை உன்னை மேற்கொண்டு விடும். அந்த அமலேக்கியாவை மேற்கொள்ள கூடாது என்று நீ விரும்பினால் எதையும் விட்டு வச்சிடாத. அவன் பொருளை ஒன்னையும் தொற்றாத. சில நேரங்கள்ல சிலருடைய பொருளையே தொடக்கூடாதுன்னே கர்த்தர் சொல்லுவாரு. இருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். அந்த இடத்த வேண்டாம், அந்த டாக்குமெண்ட்டை தொற்றாத, அது உனக்கு வேண்டான்னு சொல்லுவார். ஆனால் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்றையும் நான் தொடக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்றையும் நான் எடுக்கவும் கூடாது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத எந்த இடத்தையும் நான் கட்டிடவும் கூடாது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத எந்த இடத்தையும் நான் கால் வைத்து விடவும் கூடாது. தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தெளிவாய் சொல்கிறார். சவுல் அந்த அமலேக்கியனுடைய எந்த உடம்பு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு, அக்கினியில சுட்டெரிச்சிரு. ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கொழுத்தவைகளை எடுத்துக்கொண்டான். கொழுத்தவைகளை எடுத்துக்கொண்டான் பலி செலுத்த. ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்துருச்சு சவுல் மேல. இதனாலதான் அவன் ராஜ்யபாரத்தை இழந்துட்டான், ஒரு அபிஷேகத்தை இழந்துட்டான், தேவ தரிசனத்தை இழந்துட்டான், தேவ திட்டத்தை இழந்துட்டான். தேவன் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏண்டா, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருந்தனே, ஒரு பெரிய தரிசனத்தையே வச்சிருந்தனே, நீ போய் அந்த அமலேக்கியனை சங்காரம் பண்ணுனா சங்காரம் பண்ணு. அது உனக்கு வேண்டாம்னா வேண்டாம், அது உனக்கு வேணும்னா எடு. நான் வேண்டாம் சொல்லிட்டேன்னா அது உனக்கு எவ்வளவு பிடிச்சதா இருந்தாலும் தூக்கி எறிந்து விடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு அது வேண்டாம்னா எனக்கு அது, கர்த்தர் அது வெறுக்கிறாருன்னா நான் அதை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் அதை ஒதுக்குறாருன்னா நானும் அதை. சில விஷயங்கள் ஆண்டவர் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா ரிஜெக்ட் இட். இருக்கீங்களா இல்லையா? அது எந்த பொருளா இருக்கட்டும், டசன்ட் மேட்டர். இருக்கீங்களா? சாதாரண உனக்கு இந்த சிறிய சம்பளம், இந்த சிறிய வருமானம் வாழ்க்கைக்கு நலமா இருக்கும். இந்த சின்ன சம்பளத்துல உனக்கு ஒரு நோய் நொடி இல்லாம கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்துறாரு. இருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். சிலரோட கர்த்தர் கை கோர்க்க வேண்டாம்னா கை கோர்க்காதீங்க. நீங்க பாட்டு கை கோர்த்துட்டு பின்னால கண்ணீர் வடிச்சிடக்கூடாது.
இருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். இவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான். அதனால சவுல் தோற்று போனான். எந்த அமலேக்கியனை ராஜாவா இருக்கிற ஆகாகையும் கொல்ல மறந்து விட்டான். அமலேக்கிய ராஜாவையும் கொல்லவில்லை. அமலேக்கியனுடைய ராஜாவா இருக்கிற ஆகாகை கொல்ல விட்டு விட்டான். ஆகையினால சாமுவேல் அவனை கொன்றான். இருக்கீங்களா? அபிஷேகத்தை இழந்து விடாதே. ஏன்னா சாமுவேல் மேல இருக்கிற அபிஷேகம், சவுல் அபிஷேகத்தை இழந்துட்டான். If you lost the anointing, உன்னை கொண்டு கத்த செய்ய முடியாம போயிடுது. உனக்கு தந்த அபிஷேகத்தை இழந்து விடாதே. உன்னை கொண்டு செய்கிறதை கர்த்தர் உன்னை கொண்டு பரிபூர்ணமாய் செய்து முடிப்பாராக. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாமுவேல் அவன் அமலேக்கியனுடைய ராஜாவை கொன்றான். ஆனா சவுல் மறந்துட்டான், கொல்ல விட்டுட்டான். சவுல் சாபத்தினால எடுத்தான். சவுல் சாமுவேல் கேட்கிறான், ஏய் சவுல் என்ன செஞ்ச? நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? நான் உனக்கு சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? இந்த சத்துரு நீ ஏன் உள்ள விட்ட? நான் உனக்கு தெளிவா சொன்னனே, அதுல ஒன்னையும் தொற்றாதன்னு சொன்னனே. அந்த ராஜாவை சங்காரம் பண்ணாமல் ஏன் விட்டு விட்டாய்? நீ விட்டதுனால இப்ப சத்துரு உள்ள நுழைந்துட்டான். ஆனா சாமுவேல் அவனை கொன்று விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த அமலேக்கியனை சவுல் கொல்லாமல் விட்டானோ, 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 நினைக்கிறேன், அந்த அமலேக்கியன் சவுலை கொன்று விட்டான். எந்த அமலேக்கியனை சங்காரம் பண்ணாமல் சவுல் விட்டானோ, அந்த அமலேக்கியன் சவுலை கொன்று விட்டான். எந்த சத்துருவையும் விட்டுறாதீங்க மகனே. எந்த சத்ரு வாழ்க்கையில விட்டுறாதீங்க. எந்த சத்ரு நம்ம விட்டுட்டோம்னா பின்னால் அந்த சத்ரு நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ பிள்ளைகளையோ அது வடங்கடித்து போட்டு விடும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எந்த சத்ருவையும் வாழ்க்கையில உள்ள விட்டுறாங்க. சொல்ல மாட்டீங்களே? இன்றைக்கு அந்த சத்ருவின் கைகளை கர்த்தர் முடிப்பாராக, 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 முடிப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு விடுதலை நக்கினி இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். அன்னைக்கு அந்த அமலேக்கியனை நீ சங்காரம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த அமலேக்கியன் உள்ள வந்திருக்க மாட்டானே. எப்படி யாருக்கு எந்த அமலேக்கியனை நீ கொல்லாமல் விட்டு விட்டாயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி விட்டு விட்டாயோ, அந்த அமலேக்கியன் சவுலை கொன்று விட்டான். தாவீது கடுங்கம். யார் அவன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல கை போட்டது. எந்த அமலேக்கியன்? தாவீது அமலேக்கியனை சங்காரம் பண்ணுகிறான். அபிஷேகம் பெற்றவன் அமலேக்கியனை சங்காரம் பண்ணுவான். அபிஷேகம் பெற்ற சாமுவேல் அமலேக்கியனை சங்காரம் பண்ணான். அபிஷேகம் பெற்ற தாவீது அமலேக்கிய ஆவியை சங்காரம் பண்ணினான். உன்மேல் இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்க விரும்புகிறார். அமலேக்கியனை சங்காரம் பண்ணுகிற உன் பணத்தை, உன் சுகத்தை, உன் ஆசீர்வாதத்தை, உன் சமாதானத்தை சுவாசித்த போதாது 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 மகனே, போதாது மகனே. வாய்களை விரிவாய் தர பரலோகம் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். சத்தம் பத்தல, பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். அமலேக்கிய ஆவியை சங்காரம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். அமலேக்கியனை சங்காரம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும். கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. நீ சத்துருவை மேற்கொள்கிற வேண்டுமே. சத்துருவே, என்னையா கைய வச்ச, என் வீட்டையா கைய வச்ச, என் குடும்பத்தையா கை வைத்தார், என் சிந்தையா கை வைத்தார், என் பணத்தைய கை வைத்த, என் வேலையை கை வைத்த, தொழிலை கை வைத்த, இந்த ராத்திரி அவன் கைகளை கர்த்தர் முறிப்பாராக. சத்துருவை, என் வீட்டை கை வைக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அந்த அமலேக்கிய ஆவியை வேண்டும் என்ற போதாது. அடுத்த சில நிமிடங்கள் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டமைக்க போகிறார். ஒரு வல்லமை கர்த்தர் கட்டமைக்க போகிறார். வேடிக்கை பார்க்காத தங்கச்சி வாய்களை விரிவாய் தர உன்னை சத்துரு உன்னை தொடக்கூடாது. உன்னை தொட நினைக்கிற, உன்னை பாவத்தில் விட வைக்க நினைக்கிற, உன்னை தள்ள நினைக்கிற, உன்னை தோற்று போக பண்ணுகிற, உன் மைண்டை கெடுக்கிற, வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் உன் எந்த சத்துரு நுழைகிறானோ அந்த அமலேக்கியனை சங்காரம் பண்ணுகிற. கர்த்தர் போதாது போதாது. ஒரு அபிஷேகத்தை கத்த வைக்கிறார். நிரப்பப்பட்ட தைலம் தாவீதுக்காய் காத்திருந்தது. நிரப்பப்பட்ட தைல கொம்பு தாவீதுக்காய் காத்திருந்தது. உனக்காய் காத்திருக்கிற ஒரு நிரப்பப்பட்ட தைல கொம்பை நான் பார்க்கிறேன். இந்த தைல கொம்பு அமலேக்கியனை முறிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வேண்டும் என்று சொன்னால் சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடுங்க. இந்த சத்தம் போதாது. என் வாழ்க்கையை கெடுத்த, என் குடும்பத்தை கெடுத்த, என் பினான்ஸை கெடுத்த, என் வேலையை கெடுத்த, என்னுடைய சரீரத்தை கெடுத்த, என் சொல்ல மாட்டீங்க, என் உறுப்புகளை கெடுத்த, என்னுடைய யூட்ரஸை கெடுத்த தங்கச்சி போராடி செவி. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அடுத்த 30 நாள்ல ஒவ்வொரு வீடு சாட்சி சொல்ல, ஒவ்வொரு வீடு சாட்சி சொல்ல, ஒவ்வொரு வீடு சாட்சி சொல்ல, ஒவ்வொரு வீட்டு மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். ஒவ்வொருத்தர் நீ சாட்சி சொல்லுவேன் என்று பொறுத்தனை பண்ணு. என் தேவன் செய்கிற அற்புதத்தை காண்பாய். பத்தல பத்தல போதாது. வானம் திறக்கப்பட்டாயிற்று. ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். உன் சரீரத்தால் தாங்க முடியாத வல்லமை. சத்தமிட்டு கூப்பிடு. லன்கா டல்பா ரன்பா கத்துடவா ரிவலவா சங்குரிவி கமலவா ரிவலா ஷண்டா நகரே லெட்ரே டல்பா ரகனா
துடா கட்டினவோ ரன்கவோ சியாந்தரா அந்நிய பாஷை பேச பேச வானம் திறக்கப்படுகிறது. அக்கினி புறப்பட்டு வருகிறதை கண்டு உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். வாய்களை விரிவாய் தர நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இப்பொழுது ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். போதாது 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 போதாது. இந்த அபிஷேகம் பத்தல மகனே. சத்தமிட்டு கூப்பிடுறாங்களே, அடக்காதே வேடிக்கை பார்க்காதே. வாய்களை விரிவாய் தர எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஜெயம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும் என்று கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். விட மாட்டார் நான் காப்பாட்டா விடாக்கா துடவரா சந்துரிக்கவா வியந்தலலலவோ சந்துரிக்கவா நீங்களா ஹந்தே ரகடே. போதாது போதாது போதாது. இந்த சத்தம் பத்தல மகனே. இன்னும் வாய்களை விரிவாய் திற மகனே. அடக்காதே விட்டுக்கொடு. அடுத்த 30 நாட்களுக்குள்ள சத்துரு சங்காரமாக்கப்படுகிறது. நீ காண்பாய். சவுல் மேல் வைக்கப்பட்டது அபிஷேகத்தை இழந்து போனான். அமலேக்கரை தொட முடியல. ஆனால் தாவீதின் மேல் வைத்த அபிஷேகம் அமலேக்கரை சங்காரம் பண்ணும்படிக்கு இன்றைக்கு அந்த அக்கினி புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை. ஒரு நிமிஷம் தட்டுனா முழு பலத்தோட தட்டணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியல, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சிலருக்கு அது ஆவியில புரியும், சிலருக்கு புரியாது. I'm talking very open. இங்க ஆவியானவர் நான் போராடல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்காய் போராடிட்டு இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமுச்சோடு வேண்டி செய்கிற ஆவியான போராடுகிறார். யுத்தம் பண்ணுகிற மிகாவே தூதர் உனக்காய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வாழ்க்கையில தோல்வியோட போகக்கூடாதுன்றதை பேசிட்டு இருக்கிறார். உன் லைஃப்ல நிறைய சத்துரு உன்னை கை வச்சுட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சத்துரு வாழ்க்கையில நுழைந்து உங்களை கை வைக்கிட்டு இருக்கிறாங்க. செத்தவனா இருக்கக்கூடாது, செத்தவனை உயிர்ப்பிக்கிறவனா இருக்கணும். தட்டுனா முழு பலத்தோட தட்டணும். தட்டுன்னு அடி வைத்துல சில பிசாச போராடுனா நீ கத்திதான் ஆகணும். சில சத்ரு போராடுனா நீ கத்திதான் ஆகணும். சில சத்ரு போராடுனா நீ போராடிதான் சொல்ல மாட்டீங்க. ஜெயிக்கணும்னா நீ போராடிதான் ஆகணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சும்மா ஏனத்தானுன்றதுலாம் நடக்காது. ஆமீன் ஹல்லேலூயா. இருக்கீங்களா இல்லைங்களாங்க? சீசர்லால பேய வெட்ட முடியல, சீசர்லாலே முடியல, கூட இருக்கிறாங்க சீசர்கள், அவனாலே முடியல. அவரே சொன்னார், இது ஒரு டிஃபரெண்ட் டைப்புப்பா, இது உபவாசத்தினால தான் வெட்ட முடியும், கொஞ்சம் வல்லம் அதிகம். ஆனா இயேசு அதை முடிச்சார். கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்கிறது. விசுவாசிச்சா நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு சொல்ல மாட்டீங்களா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள். ஒரு நிமிஷம், சிறிய தாவீதுக்குன்னு எனக்கு ஒண்ணு காட்டு. நான் தான் தாவீது, என் மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறேன். நான் ஒரு காலத்துல கரவலாடுகள் பின்னால போறவன் தான். என் குடும்பம் என்னை கேவலமா பார்த்துச்சு, என் உடன்பிறப்பை என்னை மதிக்கவே இல்லை. சொல்ல மாட்டீங்களா? எனக்கு பிச்சைக்காரமா தான் நிறைய பேர் பார்த்தாங்க, என்னை கேவலமானவன் தான் பார்த்தாங்க. நீ தேர மாட்டேன், முன்னேற மாட்டேன், தழைக்க மாட்டேன், செழிக்க மாட்டேன்னு பல பேர் பார்த்தாங்க. ஆனா எனக்கு அப்படிப்பட்ட நமக்கு தான் ஒரு தைல கொம்பே காத்திருக்கிறது. நிரப்பப்பட்ட தைல கொம்பை நமக்கு தான் காத்திருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது சமைச்சா ஜெஸ்ஸிக்கு வீட்டுக்கு போனாரு, இருக்கீங்களா இல்லையா? அங்க ஒருத்தன் இருக்கா, யூஸ்லெஸ்ஸா இருக்கா, ஆகாதண்டு தள்ளப்பட்ட கல்லு, உனக்கு தலைக்கல்லை மாறிட்டு, இது கத்தராலே ஆயிற்று, இது எல்லா கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த மாதம் உன் தலை கத்தர் உயர்த்துவாராக, உன் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவாராக. உன் தலைவர் ஒரு எண்ணெய் வடியட்டும், உன் கையில ஒரு எண்ணெய் வடியட்டும், உன் சரீரத்தில் ஒரு எண்ணெய் வடியட்டும். அது ஆரோட சிரசில் வடிந்ததா இருக்கட்டும், ஆரோட சிரசில் வடிந்தது உன் சிரசில் வடியட்டும். அவன் தாடியில வடிந்தது உன் தாடியில வடியட்டும். அவன் அங்கில இறந்தது உன் அங்கில இறங்கட்டும். சொல்ல மாட்டீங்களா? அது உன் வீட்டு மேல, எருமன் மேல, சீவன் மேல இறங்கட்டும். அங்கே ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, ஜீவனை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை தாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை தாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும். சொல்லிக்கொண்டே இருந்தவரை உங்களை அபிஷேகத்தை வைப்பாராக. அரக்கன் கோலியாத்தை
பயப்படாதே. எல்லா பலவீனங்களும் கைக்குள்ள சிம்சோன கட்டி வைத்த கயிறு நெருப்பு பட்டது போல அருகிறது போல உன்னை கட்டி வச்ச கட்டலாம் நெருப்பு படுகிறதுப்பா. நெருப்பு பட்ட அருகிறதுப்பா. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல். எந்தெந்த இடத்துலலாம் நீ வெக்கப்பட்டு தலை குனிஞ்சியோ அந்த இடத்துல கத்தணும், கண்ணுக்குள்ள நிறுத்தணும். நீ கட்டளையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட காட்டு, ஆண்டவர் இந்த இடம், அந்த ஸ்பாட்ல கத்த காட்டுவாரா? அதே ஸ்பாட்ல உன் தலைமையில எண்ணெய் ஊற்றி ஒரு அபிஷேகம் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? உன் தலையை உயர்த்துவாராக. சில சொந்தங்கள்லாம் பின்னால பேசும், சில சொந்தங்கள் முன்னால பேசும், சிலர்லாம் உனக்கு விரோதமாக பேசுவார்கள். நிறைய பேர் அப்யூஸ்டு. திரும்ப ஆவியார் சொல்றாரு, யார் யார் உனக்கு விரோதமாக என்னென்ன சாப வார்த்தைகளை விட்டா நீ உருப்பட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போவ, விளங்காம போவ, தெருவில் இருப்ப, பிச்சை எடுப்ப, அப்படி போவ இப்படி போக சொன்னாங்களோ அத்தனை வார்த்தையை கத்தரிப்பதை கேன்சல் பண்ணுவாராக. கேன்சல் பண்ணுவாராக. கேன்சல் பண்ணுவாராக. அதை என் கத்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு அபிஷேகத்தை கத்த வைக்கிறார். இனி எந்த தீய வார்த்தை உங்களை பின்தொடராது, சாப வார்த்தை உங்களை ஒட்டாது, முடிக்கப்படுவதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாலாக்காமல் இயேசு, கீழாக்காமல் இயேசு. படிப்புல சிறியவன் தான், வேலை செய்ய துப்பு இல்ல, சம்பாதிக்க துப்பு இல்ல. இருக்கீங்களா இல்லையா? அன்ஃபிட்டா தான் இருக்கிற. அன்ஃபிட்டா இருக்கிறனால தான் உங்களை அபிஷேகத்தை வைக்கிறார். சாதாரண அபிஷேகம் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம். ஒரு குடும்பம் நடத்த தெரியல பேசுனாங்களா? ஒரு பிள்ளை வளர்க்க தெரியல பேசுனாங்களா? ஒரு சம்பாதிக்க தெரியல பேசுனாங்களா? ஒரு வேலை செய்ய துப்பு இல்ல பேசுனாங்களா? ஒரு தொழில் நடத்த இருக்கீங்களா இல்லைங்களா? சொல்ல மாட்டீங்களே. ஒரு வீடு கட்ட துப்பு இல்ல சொன்னாங்களா? உன் ஆசீர்வாதத்தை உனக்கு சோதனைக்கு தெரியல. எத்தனை பேர் நிறைய பேசியிருக்கிறாங்க. நிறைய 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 பல இடத்துல காயப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு சொல்லி இந்த அம்மெல்லைக்கு ஆவிய சங்கமனம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தல் என் தலைவர, என் தலைவர பத்தல பத்தல. இன்னைக்கு நைட் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு விசேஷித்த அப்பியை நான் பார்க்கிறேன். போதாதவர்கள் போதாதவர்கள் ஜெயம் எடுப்பார். நீ ஜெயம் எடுக்க கத்த வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இங்க ஒரு பிள்ளை கூட தோல்வி போகக்கூடாது. உங்களை கேட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் ஒரு அக்கினி பாய்வதாக, ஒரு அக்கினி பாய்வதாக. சொல்ல மாட்டீங்களே? வாலாக்காமல் இயேசு, கீழாக்காமல் இயேசு. இதுதான் நமக்கு தந்த வாக்கு தத்தம்ல. ஆமென் சொல்லுங்க. நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்துல என்னை பத்தி நான் சொன்னதும் கிடையாது, சொன்னதுக்கு அவசியம் கிடையாது. இதை பத்தி சொல்றதுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. சொல்ல மாட்டீங்களே? இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு ஜெயம் எடுக்க வைப்பாராக. இதாவே அடுத்த 30 நாள் எங்க பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்தி எழுதி வச்சிருக்கீங்களோ அத்தனை செய்து முடிப்பீராக ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, சிங்காசனத்தில் எழுதி வைக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அடுத்த 20 டேஸ்ல பலிப்பதாக ராஜா. எங்களுக்கு ரெக்கமெண்டிங் எம்எல்ஏ தெரியாது, எம்பி தெரியாது, அதையெல்லாம் மண்ணுக்கு போறவன். ஆனா இந்த ராஜ்யத்தை கட்டுகிற விண்ணுக்கு கொண்டு போகிற ராஜாதி ராஜா கூட இருக்கீங்க ஆண்டவரே. நான் பேசுற கத்த பேசுவா, நான் நீட்டல கத்த நீட்டுவா, நான் போகிற கத்த போவா, நான் விளக்காடுற கத்த விளக்காடுவா, நான் யுத்தம் பண்ண கத்த யுத்தம் பண்ணுகிறான். அல்லேலூயா. வாலாக்காமல் கீழாக்காமல். விசுவாசிக்கிறீர்களா? இயேசு நாமத்தில் கத்த வாய்க்க செய்வாராங்க. அல்லேலூயா. தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சகலத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சிக்லாக்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சிக்லாக்ன்றதே பெலிஸ்தருடைய பட்டணம். அவனுக்கு எதிரிகள் பெலிஸ்தியர்கள். எதிரிகளுடைய பட்டணத்துக்குள்ள குடியிருக்கிறான். எனக்கு பிடிக்காத இடத்துல நான் குடியிருக்க நிலைமைக்கு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிக்கிற, சகிச்சு தாண்டி ஓடுறான். புரிஞ்ச ஸ்தோத்திரம். சிக்லாக்ன்றது பெலிஸ்தியருடைய தேசத்தில் இருக்கிற பட்டணம். பெலிஸ்தியர்களே தாவீது கண்டா பிடிக்காது. இருக்கீங்களா இல்லையா? தாவீது அபிஷேகம் பண்ண நோக்கமே பெலிஸ்தியர்களை சங்காரம் பண்ணதான். இருக்கீங்களா இல்லையா? ஆகையால தான் பெலிஸ்தியர் ராஜா இவனையும் உள்ள விட்டு அப்படின்ற மாதிரி இருந்தான். ஆனா அவனுக்கு அங்க இடத்துல கர்த்தர் தாவீது தூதனா வைத்தது ஆகீஸ் ராஜாவா இருக்கக்கூடிய காத்ரா பட்டணத்து ராஜாவா இருக்கக்கூடிய ஆகீஸ. அவன் எங்களுக்கு தூதனை போல இருக்க, நான் இருந்துட்டு போட்டுமே. அப்படி ஒரு சிக்லாக்ல குடியிருக்கும் போது தாவீதுடைய எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அவனுடைய எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். சத்துரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். சத்துரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். பணத்தை தூக்கிட்டான், சுகத்தை தூக்கிட்டான், பலத்தை தூக்கிட்டான், சமாதானத்தை தூக்கிட்டான். இருக்கீங்களா இல்லையா? என் மைண்டுக்கு தூக்கிட்டான், என் சிந்தையை தூக்கிட்டான், என் கண்ணை தூக்கிட்டான், என்னென்னோ தூக்கிட்டு போயிட்டான் சத்துரு. ஆமாக்கா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் சைலண்ட் பிடிச்சிட்டு போயிட்டான். தாவீது பல நட்டு போய் கூட இருக்கிறவன் கல்லெறிகிறான். அதான் காமெடி. நம்ம கூட இருக்கிறவன் சம்டைம்ஸ் கல்லெறிவான். அதான் காமெடியா இருக்கும். கூட இருக்கிறான்னு நினைப்பான், வந்து அவனை கல்லெறிகிறவனும் இருப்பான்.
உன் கூட பக்கத்துல இருக்க மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆனா அவன் தான் அவன் முதல் கல்ல அவன் தான் எடுப்பான். புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டா ஸ்தோத்திரம். கூட இருக்கிறவனே தாவீதுக்கு எதிராக கல்லெறிறான். அந்த நிலைமைக்கு போயிட்டான். இருக்கீங்களா இல்லைங்களாங்க? ஏண்டா என் கூட எத்தனை நாள் உட்காந்து சாப்பிட்ட, நீ உனக்கு நான் எத்தனை முறை போஸ்ட் இத்தனை நாள் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்தேனே, எவ்வளவு தூரம் உன்னை கூடயே நடந்து வந்த, எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட, நீயே எனக்கு எதிராக கல்லெறிவு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன் வருது. இதெல்லாம் நீ தாண்டணும். If you are really anointed, 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 you should cross it. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாண்டு, தாண்டு. உன் கூட இருக்க கூட கல்லெறிவான். ஆனா உனக்குள்ள இருக்கிறவன் இருக்கிறார் பாரு. உன் கூட இருக்கிற கல்லெறிகிற மட்டும் நினைக்காத. ஆனா உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாரு. சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். சகலத்தையும் ரிஸ்டோர் பண்ணுகிறான். அமலேக்கனை சங்காரம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நான் என்னைய கை வச்ச, என் உடமைய கை வைத்த, என் காம்பவுண்டைய கை வைத்த, என் பிள்ளைய கை வைத்த, என் சரீரத்தை கை வைத்த, என் எலும்பைய கை வைத்தாய், என் நரம்பிய கை வைத்தாய், என் சிந்தைய கை வைத்தாய். உன் கைகள் இந்த ராத்திரி வேணும்னா நல்லா கேட்டு வாங்கி கை முடிச்சு 3 நிமிஷம் தான். வேணும்னா வாங்கிக்கோங்க. சும்மா உட்கார்ந்தா கிடைக்காது. சத்தம் விட்டாதான் கிடைக்கும். சத்தம் விட்டாதான். நான் சொல்லி நீ சத்தம் வரக்கூடாது. உனக்கு தானா வரணும். யாரையாவது வீடு கட்டிட்டா நீ சும்மா உட்கார்ந்துருக்க. பல பேர் உன்னை கேவலமா பார்க்கறான். அதே பட்டணத்துக்குள்ள கர்த்தர் உன்னை தலைக்க பண்ண. உன் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உன் மேல அந்த அக்கினியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். போதாது, 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 போதாது. வல்லக்காமல் இயேசு தலையாக்குவார். Bilakamal Yesu kenakuar, Bilakamal Yesu kenakuar, Hallelujah, tudiyumake, Hallelujah, tudiyumake, Hallelujah, tudiyumake, Hallelujah, tudiyumake. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். அன்எக்ஸ்பெக்டடா சடனா எழுந்துகிற ஒரு பொல்லாத ஆவி. சொல்லிட்டு வராது, சொல்லாம தான் வரும். விசா சொல்லிட்டு வரான், சொல்லாம தானே வரான். திடீர்னு வர நல்லா இருக்கு குடும்பம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், திடீர்னு ஒரு போராட்டம், திடீர்னு ஒரு பிரச்சனை. நல்லா இருக்கிற பிள்ளை திடீர்னு ஒரு மாதிரி அகேன்ஸ்டா மாறுது. நல்லா இருக்கிற மகன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறான். சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்கிற புருஷன் கடகடகெல்லாம் சிரிச்சு பேசுறான். பரவாயில்ல, இப்போ நல்ல மூட்ல இருக்காரு பார்த்தா அடுத்த செகண்ட் பாருங்க இருக்கீங்க இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்களேன். எந்த அமலேக்கியாவை உன்னை மேற்கொள்ளுன்னு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பாராக. எனக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை முடக்கி வைக்கிறேன். சத்துரு கை முடிக்கப்படட்டும். யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நான் கையை வானத்துக்கு நேரம் தான் உயர்த்துவேன். இருக்கீங்களா இல்லையா? இந்த கைக்கு ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். நான் உயர்த்தினா இங்க இருக்கிற எல்லைகளின் ஆவி, வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவி, அந்தகார சக்திகள், செத்த ஆவி, மரணத்தின் ஆவி, அந்தகார கட்டுகள், ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், எல்லாத்தையும் கர்த்தர் எரித்து 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 நிர்மூலமாக்கி போடுவாராக. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? ஜெயம் எடுப்பாய். யார்ட்டையும் கோபப்படாதீங்க, யார்ட்டையும் டென்ஷன் ஆகாதீங்க, யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, யார்ட்டையும் சண்டை போடாதீங்க. ஞானத்தை கத்த கொடுப்பாராக. இருக்கீங்களா இல்லைங்களாங்க? சில பேர் ஞானமா பேச வேண்டியது ஞானமா தான் பேசணும். இருக்கீங்களா? கோவம் சுருன்னு முடிச்சு மண்டைக்கு வரும். ஆனால் ஆமாங்க செஞ்சிருங்களேன் அப்படி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. வழி இல்லைக்கா, என்ன பண்றது சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க. வேலை ஆகணும் இல்லை. அவன் பண்ற பார்த்தா கட்டுப்பு ஏற சில இருக்கலாம். உச்சி மண்டைக்கு கோவம் பிச்சுட்டு ஏறும். சொல்ல மாட்டீங்களே? அதான்